பிரிட்டன்ல வந்து பெரிய பேரணி, குடியேற்ற விதிகளை மாற்று, இங்கு குடியேறியவர்களே வெளியேறுங்கள் அப்படின்னு எல்லாம் கிட்டத்தட்ட லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அல்லது எல்லாரும் வாங்க இங்க எல்லாத்தையும் வளர்த்தெடுங்கள், இங்க வளங்கள் இருக்கு, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தான் வேணும், வாங்க எல்லாத்தையும் வளருங்கள் அப்படின்னு சொல்லி நாட்டின் எல்லைகளை தாண்டி கை நீட்டி எல்லாரையும் கூப்பிட்ட நாடுகள் எல்லாம் இப்போ வந்து வந்தவங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிற்குது. அது எந்த மாதிரியான மாற்றம்? அது வலதுசாரி சாய்வுன்னு சொல்றாங்க. அதை எல்லாத்தையும் அது எங்க போய் நிற்கும்? இல்ல அது வந்து எந்த மாதிரியான மாற்றம்னா, இங்க வந்து கட்டடக்கலையில் வந்து கட்டட தொழிலாளர்களாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்நாடகத்தில் கட்டட தொழில் வேலைகளுக்காக போனார்கள். சித்தாளு, கொத்தனார் இப்படி எல்லாம் போனாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து கட்டட வேலை செய்வதற்கு வங்காளத்திலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் ஆட்கள் வர வைக்கப்படுகிறார்கள். ஏன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு இவங்க ரெடியா இல்ல. 2 காரணத்தினால. இவங்க ஒயிட் காலர் ஜாபுக்கு போன கூட்டம் பெரிய கூட்டம் இருக்கு, உண்மை, அந்த சமுதாய கொள்கையினால. இன்னொன்னு டாஸ்மாக்ல சீரழிஞ்சு போய் நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதை எனக்கு வந்து எல்லாமே 25 கிலோ ரைஸ் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ வெளிநாட்டுல அதேதான் அமெரிக்காவில் நடந்தது அல்லது பிரிட்டன்ல நடந்தது என்ன, இவங்க போய் சாதாரண தொழிலாளர்களாக அவர்களுக்கு வேண்டிய தொழிலை செய்தவர்களாக, அவர்களுக்கு அதிக மருத்துவர்கள் கிடையாது ஒரு காலத்துல. அதனால நம்ம மருத்துவர்கள் அத்தனை 60ஸ்ல வந்து இங்க இருந்து போன மருத்துவர்கள் அநேகம் பேர் போனாங்க இங்கிலாந்துக்கு. NHS சொல்ற நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், அந்த நேஷனல் ஹெல்த் சர்வீஸை கவர்ன் பண்ணதே வந்து ஆசிரியர்கள் தான். இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் பெருமளவுல போயிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பாக்குறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறையிற அளவுக்கு இவங்க முன்னேறிட்டாங்க. அவங்க எதெல்லாம் தங்களுடைய உடமையா ரொம்ப மேல உள்ளதுதான் தனக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இப்ப சுந்தர் பிச்சை போயிட்டாரு, அங்க போயிட்டாரு. இதே மாதிரி பல பேர் அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. they feel threatened.